என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். என்னடா ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற இவன் இராணுவத்தை பற்றி போட்டுட்ருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இராணுவ வீரர்களும் நிச்சயமாக நமக்கு ரெண்டு கண்களுமே இராணுவ வீரர்கள் தான். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஜாலியாக நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக வாழறதுக்கு காரணமே அவங்க தான். ஸோ அவங்களுடைய நலனையும் நாம் கருத்தில் கொண்டு நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம குடும்பத்தை பற்றி மட்டும் வேண்டாமல் அவங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்மளை காவல் காக்கிற அந்த இராணுவ வீரர்கள் பல மடங்கு பலத்தோட எதிரிகளை பந்தாடுவாங்கன்றது நிச்சயம். ஸோ ஜெய்ஹிந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப நல்ல மேட்டர், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பயன்படுத்திக்கங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஏதாவது புலம்பும் போது சொல்லுவாங்க, டேய் எதுக்குடா புலம்புற, போடா கோயிலுக்கு போடா, ஒரு கற்பூரம் ஏற்றுறா, இல்லை சாமிக்கு அந்த விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுறா, உன் கஷ்டம்லாம் நீங்கிடும். கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு உன் கஷ்டத்தை சொல்லு, கண்டிப்பாக உன் கஷ்டம் நீங்கன்னுவாங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் அதை செஞ்சுருப்பீங்க, பலனையும் கண்டிருப்பீங்க. ஸோ அது எப்படி சாத்தியமாகிறதுன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது கற்பூரன்றது மேட்டர் இல்லை, அது அதுலேருந்து எரியிற ஜோதி தான் மேட்டர். விளக்குன்றது மேட்டர் இல்லை, அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றி அந்த திரியில் எரியிற ஜோதி தான் மேட்டர். பார்த்தீங்கன்னா கடவுளை ஜோதி வடிவானவன் நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த ஜோதியும் நெருப்பும் ஒன்று தான். ஏன்னா அந்த நெருப்பு தான் ஜோதின்னு சொல்கிறோம். இந்த நெருப்புக்கு எல்லாத்தையும் பஸ்மமாக்கக்கூடிய பவர் உண்டு. நல்லா கவனிங்க. தூய்மையான சக்தி, தூய்மையான ஆற்றல், தூய்மையான சிவம் முதல்ல இருந்தபோது அந்த சிவத்திலிருந்து வெளிப்பட்டது முதல்ல சக்தி வடிவமாக நெருப்பு தாங்க. ஸோ இந்த நெருப்புக்கு நல்ல பவர் இருக்குது. இயற்கையாக பாருங்கள், நம்ம கண்களில் கூட அந்த ஒளி இருந்தால் தான் நம்மளால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ ஒளின்னு சொன்னாலே அங்கே நெருப்பு இருக்குது. நம்ம உடல் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, இல்லைப்பா இவன் உடலில் உயிர் இல்லை போயிட்டான்னு சொல்லுவோம். ஆனால் அதே சமயத்தில் உடல் கதகதப்பாக இருக்கிறதுக்கு காரணம் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த கதகதப்புக்கு காரணம் நெருப்பு தான். அந்த வெப்பமும் நெருப்பின் ஒரு பகுதி தான். ஸோ இந்த நெருப்புக்கு பலவித சக்திகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த நெருப்பை, அதாவது இந்த ஜோதியை நம்ம வீட்டில் விளக்காக ஏற்றும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஈத்தர் லேயர் ஃபார்ம் ஆகும். என்னடா ஈத்தர் லேயர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆகாயத்தின் சக்தி ஃபார்ம் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமாக தெரியும். அந்த வட்டம் நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையும் பொசுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் வீட்டில் விளக்கேற்றி வைங்கன்னு சொல்லுவாங்க. நாள்தோறும் தவறாமல் வீட்டில் நம்ம விளக்கேற்றும் போது அந்த வீடே சண்டை சச்சரவு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கி சுபிட்சமாக இருக்குன்றது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் விளக்கை எரிய வைக்கலாம். சாமி ரூம்னு தனியாக இருந்தாலோ இல்லை இதுவோ இருந்தாலோ நாம் அதை ஏற்றி வைக்கிறது நம்ம வீடு சுபிட்சமாக இருக்கிறதுக்கு உதவும். சரி, இப்போ நேராக மேட்டருக்கு வரேன். என்ன சொன்னேன்? போய் ஒரு கற்பூரத்தை ஏற்றி சொல்லிட்டு வாடான்னும் பொழுது, இப்போ நம்ம போய் ஒரு கற்பூரத்தை ஏற்றுறோம். அந்த நெருப்புக்கு முன்னால், ஐயா எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது, எல்லாமே தீரணும்னு நம்ம சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா, அதை சுற்றி நம்ம ஈத்தர் லேயர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஆகாயத்தின் சக்தி. இது பிரபஞ்சத்தின் லைப்ரரிக்கு நம்மளுடைய எண்ணங்கள் போகுங்க. பிரபஞ்சத்தின் லைப்ரரினா என்னடான்னு கேட்குறீங்களா? அது இல்லை. இத்தனை நாளாக நம்மளுடைய நற்சிந்தனைகள், நம்ம சித்தர்களுடைய குணங்கள், மந்திர சக்திகள் எல்லாமே பிரபஞ்சத்தில் தேங்கி இருக்கும். ஏன்னா கோடான கோடி வருடமாக மனிதர்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் தேங்கி நிற்கும். இப்போது நம்மளுடைய எண்ண அலைகள் அங்கே போய் நம்மளுடைய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் அதில் இருக்கும். அது நம்மளை வந்தடைய இந்த நெருப்பு நமக்கு பயன்படுது. ஸோ அதனால தான் நீ போய் கோயிலில் போய் கற்பூரம் ஏற்றி வச்சு நிச்சயமாக சாமி கும்பிட்டேன்னா தீந்துரும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், சூரியன் நெருப்பின் வடிவம். ஸோ இந்த நெருப்புக்கு அளப்பரிய ஆற்றல் இருக்குது. நீங்கள் கடவுளை வேண்டுறீங்களோ இல்லையோ, எதுவாக நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒரு விளக்கோ இல்லை நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றினாலும் சரிங்க, அதை ஏற்றி வச்சுட்டு அந்த ஜோதியை நீங்கள் கண்ணிமைக்காமல் பார்க்க பழக்கப்படுத்திக்கங்க, பயிற்சி பண்ணுங்கள். இப்படி பண்ண நீங்கள் உங்கள் மனம் ஒருநிலைப்படும். அதே சமயத்தில் நாளடைவில் உங்கள் மனம் முழுமையடையும் பொழுது, ஏன்னா செதறிக்கு இருக்கிற மனம், அதாவது அந்த எண்ணங்கள் இந்த எண்ணங்கள்னு சர்வகாலமாக வெளியே சுற்றிட்டு இருக்கிற மனமானது அந்த நெருப்பின் சக்தியின் மூலமாக அமைதி பெற்று முழுமையாகும் பொழுது உங்கள் மனதோட ஆற்றல், மனோபலம்னு சொல்லுவாங்க, அது எல்லையே இல்லாமல் வளர்ந்துட்டு போகும். அப்படிப்பட்ட ஆற்றல் வளரும்போது
நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் பார்த்து கெடுதலாக நினச்சாலும் அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் அரக்கர்கள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த அரக்கர்கள்லாம் தவம் புரிந்து இதெல்லாம் வேணுனாங்கன்னு. பிரபஞ்ச சக்தி எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஆனால் ஒரே ஒரு நியதி மட்டும், நீ பண்ணுற செயலுக்கு நீ தான் விளைவை அனுபவிக்க வேண்டும். இப்போ நாம் ஒரு கெட்டதை நினச்சி அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெட்டதனால் பாதிக்கப்பட்ட இன்னொரு உயிரும் இந்த பிரபஞ்சத்திலேருந்து வந்தது தான். அது பாதிக்கப்படும் பொழுது அந்த பாதிப்புகள் என்னென்ன வேதனைகளை அதுக்கு அளித்ததோ அதே வேதனைகள் நமக்கும் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி ரிட்டர்ன் வரும். அதனால தான் நாம் எதை வேண்டதா இருந்தாலும் மற்றதுக்கு பாதிப்பு இல்லாமல் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய அளவுக்கு வேண்டணும். அதனால் உங்களுடைய பிரார்த்தனை சக்தியின் மூலமாக, அதாவது இந்த நெருப்பின் மூலமாக, அந்த ஜோதியை உற்று பார்ப்பதின் மூலமாக, இதை திராட்டக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை நீங்கள் பண்ண நீங்கள் பண்ணி பாருங்களேன். பண்ணாதான் எதையுமே இது நடக்குமா நடக்காதான்னு தெரியும். நம்ம பயிற்சி பண்ணாமலே இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, இவன் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கிறான்னு நீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைங்க. அந்த விளக்கில் எரியிற அந்த ஜோதியை ஊற்று கண்ணிமைக்காமல் அதையே பார்க்க பழக்கப்படுத்திக்கங்க. இதை ஒரு 20 நிமிஷம் முதல்ல ஆரம்பித்து அதை அப்படியே நேரத்தை கூட்டி உங்களால் முடிஞ்சால் 1 hour கூட அதை ஊற்று பார்த்தீங்கன்னா, ஏன் கண்ணு போயிடும்னு சொல்கிறீங்களா? கிடையாது. கண்களுக்கும் அந்த விளக்கை உற்று நோக்குவதால் எந்த சமயத்திலும் கண்கள் பாதிப்படையாது. செல்ஃபோனை பார்த்தா தான் கண்கள் பாதிப்படையும். ஸோ இந்த ஜோதியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம கண்களுடைய ஆகர்ஷண சக்தி அதிகமாகும். இப்போது நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது இருட்டாக இருக்கும்போது உங்கள் கண்ணு தெரியாது. ஆனால் ஒரு ஒளியை ஏற்றி வச்சிங்கன்னா கண்ணு தெரியுதில்ல, அந்த மாதிரி அந்த ஆகர்ஷண சக்தி உங்கள் கண்களுக்கு அதிகமாகும். ஆகர்ஷண சக்தினா இழுக்கிற தன்மை. மற்ற எல்லாவற்றையும், இப்போது பிளாக் ஹோல் சொல்கிறாங்களா எல்லாத்தையும் இழுக்குதுன்னு, அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ஆகர்ஷண சக்தி வரும். இந்த ஆகர்ஷண சக்தி எல்லோரையும் உங்களை நோக்கி வசீகரிக்கும். ஸோ நீங்கள் எதை நினச்சாலும் உங்களால் அடைய முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்து நினைங்க. எந்த விதத்திலையும் தவறான விஷயத்தை நினச்சி அது நடந்துருச்சுன்னா, அது அடுத்தவனுக்கு பாதிப்பாச்சுன்னா அது உங்களுக்கும் பாதிப்படையும், உங்கள் பரம்பரைக்கே அது பாதிப்படையும். அதனால் இந்த பயிற்சியை பண்ணுங்கள், எல்லாரையும் வாழ்த்துங்க. அந்த வாழ்த்தும் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி உங்ககிட்ட ரிட்டர்ன் ஆகும். நீங்களும் நல்லா வாழ்வீங்க, எல்லாரும் நல்லா வாழ்வோம். அதனால் இனிலேருந்து அதை பயிற்சி செய்யுங்க. அதே சமயத்தில் நம்ம இராணுவ வீரர்கள் அவங்க நமக்காக செஞ்ச ஒப்பற்ற தியாகங்கள், எவ்வளோ பேர் இந்த போரில் கார்கில் போர் அந்த மாதிரியான போர்கள்லாம் கால் கை முடமாயி தன்னோட நிலையை நினச்சி இன்றைக்கும் அழுதுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நமக்காக தான் அவங்க அதை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு எந்த உதவியும் நம்மளால் செய்ய முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் மனசளவில் அவங்களுக்காக தியானம் பண்ண முடியும், கடவுள்கிட்ட வேண்ட முடியும். அவங்க யார் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைகள் ஆயிட்டாங்க. காரணம் என்னென்னா, நமக்காக தான் அவங்க பார்டரில் இருக்காங்க. ஸோ மாநிலத்துக்குள்ளே நாமளே அடிச்சிக்க வேண்டாம். நம்ம எல்லாருக்காகவும் ஒவ்வொரு தமிழகத்துலேருந்தும் போயிருக்கலாம், கேரளாலேருந்தும் போயிருக்கலாம், இந்திக்காரனும் போயிருக்கலாம், எல்லாருமே போகிறாங்க. அந்த இராணுவ வீரர்களுடைய மொழி பற்றையெல்லாம் தாண்டி, மாநில பற்றையெல்லாம் தாண்டி அவன் ஒரே தேசமாக இந்தியனாய் நமக்காக போராடுறான். நாமளும் இந்தியன் என்கிற பற்றை வளர்த்து கொண்டு நம் தமிழுக்கு தலை வணங்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.